அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மாதுளை ப்ரூனிங் தாங்க பார்க்க போகிறோம். மாதுளை ஓரளவு காய்ச்சிருச்சு. நிறைய வேஸ்ட்டான கிளைகள் அங்கங்கே தொங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டு கொஞ்சம் குழி வெட்டி மண்புழு உரம் அல்லது மாட்டுச்சாண உரம் கொடுத்தா அடுத்த காய்ப்புக்கு மரம் ரெடி ஆகும் இல்லைங்களா? அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அடியில் தூரில் இருந்து நிறைய கிளைகள் இந்த பாருங்கள், பார்க்குறீங்கள்ல, நிறைய புதுசான கிளைகள் அப்படியே நிற்கிது. அது அது ரொம்ப வேஸ்ட்டானதுங்க, அது தேவையில்லாதது. அதனால் அதை ப்ரூனிங் பண்ணி அதை தூக்கி போட்டுடலாம். இது மாதிரி ஒரு கொத்தாக ஒரு 10 கிளைகள் தனியாக நின்னது. அதெல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு மெயின் பிரான்ச்சுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வேர்லேருந்து வர்ற அந்த ஒரிஜினல் கிளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் இந்த சைடில் வர்ற சின்ன சின்ன துளிர்கள் அவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுடலாம். அப்புறம் ரெண்டாவது இந்த இலை சுருட்டல் மாதிரி வந்திருக்குங்க, அந்த பகுதியையும் நம்ம வெட்டி போட்டுடலாம். இதில் இந்த பிஞ்சுகளும் பழங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் தேவையில்லாத வளர்ச்சி நிறைய இருக்குது. மாதுளை மரத்துக்கு ப்ரூனிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அடிக்கடி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த நுனிகளில் தான் அந்த பூ வைக்கும். அந்த நுனிகளை அடிக்கடி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா அவங்க அடுத்த சீசனுக்கு ரெடியாகி நமக்கு நிறைய பூக்களையும் பிஞ்சுகளையும் காய்களையும் கனிகளையும் கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த மரத்தை எப்படி மொட்டை அடித்து வச்சுருக்கேன்னு இந்த அளவு சின்னதாக்கி ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த காய்கள் பிஞ்சுகள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், சைடில் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ வெட்டி போட்டிருக்கேன்.